Hi everyone, welcome to another video of D Studio. நம்ம எல்லாத்தையும் நம்புறது ப்ரூஃபே இல்லாமல் மனுஷ ஜென்மனா நமக்கு எப்போவுமே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பட் அதே நேரத்தில் பொய்யை நம்பிடுவோம், எல்லா பொய்யும் நம்பிடுவோம். ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது பழையங்காலத்து கதை, புஸ்தகம், படம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கற்றுக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல டைம் பாஸ் கதை தேவைப்படுது. ஸோ அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை கிடச்சிதுன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங். அது மட்டும் இல்லைன்னா நல்லா ஞாபகம் வச்சுருக்க முடியும். அந்த உண்மையை தவிர இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அங்கே தான் அந்த ரூமரு, பொய் இதெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம அப்பா அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சொல்கிறதும் கேட்டுக்கிறது. ஏன்னா அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு, மரியாதை, ட்ரஸ்ட். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிட்டு அவங்க செக் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் இருப்போம். ஸோ வாங்க, ஆர் யூ ரெடி டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத்? நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது அந்த KFC, மெக்டானல்டில் கிடைக்கிற ஐட்டம் ஃப்ரான்ஸ்லேருந்து வருதுன்னு. ஆனால் இல்லை. ஃப்ரெஞ்சுன்றது உருளைக்கிழங்கை நீட்டாக வெட்டி போடுறது தான். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பெல்ஜியம்லேருந்து தான் வந்தது. எல்லோரும் நினச்சிருக்காங்க கிரசான், அந்த ஃப்ரெஞ்ச் லோஃபில் இருக்கிற ப்ரெட்டு, மஞ்சள் கலராக இருக்கிற ஒரு ஸ்வீட் ப்ரெட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு. கிடையவே கிடையாது, ஆஸ்திரியாவிலேருந்து வந்திருக்கு. இந்த அதிர்ஷ்ட குக்கி சைனீஸ் நினச்சிருக்காங்க எல்லோரும். ஆனால் இல்லை, அது ஒரு ஜாப்பனீஸ் ஆள் கண்டுபிடிச்சது இந்த அதிர்ஷ்ட குக்கி. நம்ம ஊர் ஃபேமஸ் வேர்க்கடலை எல்லோரும் நட்டு நினச்சிருக்காங்க. ஆனால் இல்லை, அதுவும் பீன்ஸும் பருப்பும் எல்லாம் ஒரே வகை, லெக்யூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க சுஷி ஒரு ஜாப்பனீஸ் சாப்பாடு பச்சை மீனுன்னு. அப்படி கிடையாது. சுஷி பச்சை இல்லைன்னா சமைச்ச மீனோடு இருக்கலாம். பட் அந்த வார்த்தை சுஷின்ற அர்த்தம் என்னென்னா அரிசி வினிகர் வச்சு பண்ணுறது. அது மீனோடு சேர்ந்து சாப்பிட்றாங்க. மது குடித்தா நம்ம மூளை வளர்ச்சி இல்லை மூளை செல்ஸ் எல்லாம் செத்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதாவது அளவுக்கு மீறி குடித்து அது ரொம்ப நாளாக குடிச்சிட்டே இருந்தால் அது மூளை இல்லைன்னா லிவர் டேமேஜ் ஆகும். ஆனால் செல் டெத் ஆகாது. ஸோ அதனால் இப்போ ஒரு ட்ரிங்க்கு, அதாவது ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனே அது மூளை செல்ஸை கொன்றாது. காஃபி வளர்ச்சியை தடுக்குமா? அது சும்மா சொல்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. காஃபிக்கும் வளர்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லை. நல்ல காரமான சாப்பாடு வயிற்று புண்ணு ஏதோ பண்ணுமா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வயிறு புண்ணு இருந்துருச்சுன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். ஆனால் காரமான சாப்பாடு அல்சர், அதாவது வயிற்று புண்ணை உருவாக்காது. இந்த பழையங்காலத்துலலாம் கெட்டுப்போன இறைச்சி மசாலா வச்சு கவர் பண்ணுவாங்க, அந்த ஸ்மெல்லு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. மசாலா இறைச்சியை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இந்த கெட்டுப்போன இறைச்சிக்கு அதோட ஸ்மெல்லெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக கிடையாது இந்த மசாலா. ஒரு சாப்பாடு நம்ம கீழே கொட்டிட்டோன்னா 5 செகண்ட்குள்ளே நம்ம அதை எடுத்துட்டோன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு பக்கா போய் நம்ம சாப்பாடு கொட்டின அடுத்த நிமிஷமே அதில் கிருமிகள் உக்காந்துக்கும். நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தா பாலும் பால் பொருட்களும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி கிடையாது. பாலுக்கும் சளிக்கும் சம்மந்தமே இல்லை. பால் சளி இன்க்ரீஸ் பண்ண விடவே விடாது.
நிறைய கேரட் சாப்பிட்டா நம்ம பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகிடும், நல்லதாகிடும்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன விஷயம்னா, பீட்டா கேரட்டின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது கேரட்டில். அது கண்ணுக்கு நல்லது. பட் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா நம்மளோட பார்வை வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எங்கேயுமே சொல்லப்படல. நம்மளுக்கு கண்ணில் காயம் பட்டுட்டா ஒரு கொஞ்சம் இறைச்சி வந்து அதுக்கு மேலே வச்சா கண் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைச்சி வந்து அங்கே கண்ணில் வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஆனால் வந்து அந்த இறைச்சிக்குள்ளே இருக்கிற நோய்கள், அதாவது ஈகோலை பாக்டீரியா அந்த மாதிரி விஷயம் வந்து கண்ணுக்கு பட்டு அங்கேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் போய் கேளுங்க, அதை பற்றி தேடுங்க, படிங்க, அதை என்ன விஷயம் கண்டுபிடிக்க பாருங்கள். அது உண்மையா பொய்யா, சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ணணும்.